ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபுல் கிரிட்டிக் சேனல் வந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஸ்ட் ரைடர். இவரோட ஆரிஜின், எபிலிட்டி, வீக்னஸ், ஸ்ட்ரென்த் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்பைடர்மேனோடைய ஆரிஜின் வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கோஸ்ட் ரைடரை பார்க்குறோம். நிறைய கோஸ்ட் ரைடர்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலும் ஜானி பிளேஸ் அவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். ஸோ அவருடைய ஆரிஜின் வீடியோவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கோஸ்ட் ரைடர்னால் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கோஸ்ட் ரைடருங்கிறது வந்து ஒரு ஹோஸ்ட், இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஒரு செலஸ்டியல் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஸ்பிரிட் இன்னொரு ஸ்பிரிட் கூட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸும் சேர்ந்து ஒரு சோல் இன்னொரு சோல் கூட சேர்ந்து இருக்கும்போது அதை வந்து கோஸ்ட் ரைடர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது முதல் கோஸ்ட் ரைடர் வந்து எங்கே உருவாகுது அப்படின்னா நோபல் கேல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சாத்தான் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அது மூலயமா பின்பற்றுறதுனால அவங்க வந்து கோஸ்ட் ரைடர்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க, என்னுடைய சந்ததியில் வராங்க பசங்களுக்கு வந்து யார் மூத்த பசங்களாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து கோஸ்ட் ரைடராக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழியாக வந்தவங்க தான் நவோமி கேல். அவங்க வந்து ஒரு ஸ்டண்ட் டிரைவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவருடைய நேம் தான் வந்து பாட்டம் பிளேஸ். அவங்க 2 பேருக்கும் 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அதாவது ஜானி, பார்பரா, அப்புறம் வந்து டேனி அப்படின்ற மாதிரி 3 பசங்க பிறந்திருக்காங்க. அதில் வந்து ஜானி தான் வந்து மூத்தவர். ஸோ இது தெரிஞ்ச அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு கர்ஸ் வந்து இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் ஜானி வந்து கோஸ்ட் ரைடராக மாறிடுவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பசங்க 2 பேர் பார்பரா அண்ட் டேனியை கூப்பிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ பாட்டமையும் ஜானி அவரையும் வந்து தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அது இன்னொரு கதையில் வந்து டேனி வந்து அவர் தான் மூத்த பிள்ளைன்னு நினச்சிட்டு அவர் வந்து ஒரு டைமில் கோஸ்ட் ரைடராக மாறி இருப்பார். அது தனி கதை, அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் ஜானியும் வந்து ரொம்ப தனிமையில் இருக்காங்க. முக்கியமாக ஜானி வந்து அவங்களுடைய அம்மாவையும் அவங்களுடைய சகோதரியும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஸோ மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கார் கிராஷில் வந்து ஜானியோட அப்பா பாட்டம் பிளேஸ் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவரை வந்து ஒருத்தர் தத்தெடுக்க பார்க்குறாரு. அவருடைய நேம் தான் வந்து கிராஷ் சிம்சன். அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் குரூப்போட ஓனர். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ராக்ஸின். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் மதர் இருக்காங்க. இவர் வந்து ஜானி பிளேஸை வந்து தத்தெடுக்கிறாரு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது இவர் ஜானி பிளேஸ் வந்து அந்த ஸ்டண்ட் குரூப்லேயும் வந்து சேர்ந்துட்டு நல்லா ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டுட்டு போகும்போது ஒரு ஸ்டண்ட்டில் அவங்க அம்மாவை வந்து தெரியாதனமாக வந்து அடிபட்டு இறந்துடுறாங்க. ஸோ அதுவும் இவர் பண்ண ஆக்சிடென்ட்னால அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அதனால் இவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. ஸோ அதே டைமில் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிராஷ் சிம்சனுக்கு ஒரு குணப்படுத்த முடியாத கேன்சர் நோய் ஒன்று இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜானி பிளேஸ் வந்து நான் எப்படியாவது சாத்தான்கிட்ட நானும் வந்து ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படின்ற மாதிரி சாத்தான், அதாவது மெபிஸ்டோவை வந்து கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தமும் போடுறாரு. அதில் என்ன நடக்குது அப்படின்னா என்னுடைய அப்பா வந்து இந்த கேன்சர் வந்து குணப்படுத்திடு அப்படின்ற மாதிரி சாத்தான் கிட்ட, அதாவது மெபிஸ்டோ கிட்ட கேட்கும்போது மெபிஸ்டோ என்ன சொல்கிறாருன்னா, நான் காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ உன்னுடைய சோல் எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரும் ஒத்துக்கிறாரு. ஸோ ஒத்துக்கிட்டக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு கிராஷில் வந்து இறந்துடுறாரு. ஸோ இது தெரிஞ்ச ஜானி பிளேஸ் வந்து டென்ஷன் ஆகி நம்மளோட மெபிஸ்டோ கிட்ட போய் கேட்கும்போது மெபிஸ்டோ என்ன சொல்கிறாருன்னா, நான் கேன்சர்லேருந்து குணப்படுத்துறதுன்னு தான் சொன்னேன், நான் சாதாரண கிராஷு இந்த மாதிரி டெத்தெல்லாம் வந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருடைய சோலும் எடுக்க வந்துடுறாரு. மெபிஸ்டோ வந்து ஜானி பிளேஸோட சோலும் எடுக்க வரும்போது ராக்ஸின் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை வச்சு இந்த டைமில் வந்து நம்மளுடைய ஜானி பிளேஸை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜானி பிளேஸோட புக்ஸை வந்து அவர் எழுதி வச்சிருப்பார். அந்த புக்ஸை வந்து எல்லா புக்ஸையும் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதை தெரிஞ்சு வந்து இவங்க வந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் மெபிஸ்டோவால் இதை ஏற்றுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜாரத்தோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸை வந்து நம்மளுடைய ஜானி பிளேஸ் மேலே ஏற்றி விட்றாரு. அதாவது கோஸ்ட் ரைடர் இவங்க சந்ததியில் வந்து முதல் பையனை பிறந்தவங்களுக்கு கோஸ்ட் ரைடர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கண்டிஷனாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு கோஸ்ட் ரைடராக மாறினவங்க சொல்ல கண்டிஷன். ஸோ அதை வந்து இப்படி இவங்க சுற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஜாரத்தோஸாக வந்து கோஸ்ட் ரைடராக வந்து வலம் வர்றாரு. ஸோ அதில் வந்து இவர் வந்து என்னதான் இவர் கோஸ்ட் ரைடர் இந்த ஜாரத்தோஸ் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் இவரோட சோல் கூட இருந்தாலும் இவர் வந்து கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதனால் இவர் வந்து நல்லவங்களை வந்து இதுக்கு பண்ண மாட்டார். ஸோ கெட்டதை யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மெபிஸ்டோக்கு வந்து பிடிச்சி கொடுப்பாரு. இது வந்து ஒரு வேலையாகவும் பார்த்துருக்காரு மெபிஸ்டோக்கு அடிமையாக. ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பர் ஸ்பீட், சூப்பர் ஸ்ட்ரென்த், சூப்பர் எஜிலிட்டி, இந்த ஸ்ட்ரென்த்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக அவருடைய ஒரு பவர் என்ன அப்படின்னா
அது என்ன அப்படின்னா இவர் வந்து டெலிபோர்ட்டேஷன் பண்ண முடியும் ஒரு டைமென்ஷன் டு இன்னொரு டைமென்ஷன். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஹீலிங் ஃபேக்டர், அதாவது இம்மோர்டாலிட்டி இருக்குது. அதாவது இவர் கோஸ்ட் ரைடர் ஃபார்மில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இம்மோர்டாலிட்டி வந்து ஒர்க் ஆகும். சாதாரண மனுஷனாக இருக்கும்போது அந்த பவர் வந்து இவர் ஹர்ட் பண்ணாலும் அந்த கோஸ்ட் ரைடர் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் வந்து இவர் வந்து கொஞ்சம் காப்பாற்றும். அடுத்து இவருடைய ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னா ஹெல் ஃபயர். அதாவது நரகத்தில் இருக்கிற அந்த ஃபயரை வந்து இவர் யூஸ் பண்ணி இவர் வந்து அதை என்ன உருவமாக வேணாலும் மாற்ற முடியும். ஒரு பென்சில், ஒரு துப்பாக்கி, எதை கொடுத்தாலும் அதை வந்து பவர்ஃபுல்லாக மாற்ற முடியும். வாயிலேருந்து அந்த ஹெல் ஃபயரை வந்து வெளியே விட முடியும். ஸோ அது மூலயமா அவர் எதிரிகளையும் வந்து சமாளிக்க முடியும். இன்னொரு ஒரு பவர் என்ன அப்படின்னா நரக பார்வை. அதாவது அந்த நரக பார்வை என்ன அப்படின்னா, ஸோ ஒருத்தர் தப்பு செஞ்சுருக்காரு அப்படின்னா அவருடைய சோலுக்குள்ளே போயிட்டு அவர் என்ன தப்பு செஞ்சுருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு அந்த சோலை வந்து இவரால் எரிக்க முடியும், உடம்பு எரிக்க முடியாது. ஸோ அந்த பவரை நீங்கள் அந்த படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து சோலை வந்து இவர் வந்து எரிச்சிடுவார். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பவர் இவருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கோஸ்ட் ரைடரோட ஆரிஜின், எபிலிட்டிஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபில் கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.